வணக்கம். நம்ம ஸ்கூல் லைஃப்ல வாங்கின மார்க்ஸை தாண்டி நிஜமாவே என்ன கத்துக்கிட்டோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம கிரேடுகளை விட உண்மையான திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கல்வி முறை பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஒரு சி கிரேட் வாங்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சப்ஜெக்ட் நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னா, இல்ல சில முக்கியமான டாபிக்ஸை விட்டுட்டோனா? பாத்தீங்களா, இதுதான் இந்த ட்ரெடிஷனல் கிரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையே. அது முழு கதையும் சொல்றதே இல்ல. இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் ஏ கிரேட் வாங்கினவரு பாடத்தை அப்படியே பறச்சு குடிச்சிருக்காரு. ஆனா ஸ்டூடெண்ட் டி கிரேட் தான். ஆனா அவருக்கு பாடத்துல ஏகப்பட்ட சந்தேகங்கள், புரியாத விஷயங்கள் இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம பழைய கல்வி முறையில 2 பேருமே பாஸ், 2 பேருமே அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. இது சரியா? இது ஒரு நல்ல கற்றல் முறைன்னு சொல்ல முடியுமா? இங்க தான் ஒரு பெரிய கேள்விக்குறின்னு நிக்குது. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இதுக்கு பேரு ப்ரொஃபிஷியன்சி பேஸ்ட் லேர்னிங், அதாவது தேர்ச்சி அடிப்படையிலான கற்றல் மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது நேரத்தை பத்தினது இல்ல, திறமைய பத்தினது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல எவ்வளவு நாள் இருந்தாங்கிறது மேட்டரே இல்ல. அந்த பாடத்துல அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உண்மையிலே வந்துருச்சா, அதுதான் ஒரே கேள்வி. இந்த ஐடியா ஒன்றும் புதுசு இல்ல. இத காம்படென்சி பேஸ்ட், மாஸ்டரி பேஸ்ட், அவுட்கம் பேஸ்ட்னு பல பேர்ல சொல்வாங்க. ஆனா பேர் வேற வேறையா இருந்தாலும் எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான். சிம்பிளா சொல்லணும்னா இதோட கோல் ரொம்பவே கிளியர். ஸ்டூடெண்ட்ஸ் அறிவில அங்கங்க ஓட்டைகளோட அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போகக்கூடாது. ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாபிக்கே போகணும். அப்பதான் அவங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லையா? ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்ப எதுக்கு இந்த சிஸ்டம் இவ்ளோ அவசரமா தேவைப்படுது? இப்போ இருக்கிற சூழ்நிலையில இதோட முக்கியத்துவம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த சாட்டை பாருங்க, இது ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. கொரோனா பேண்டமிக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த லேர்னிங் கேப்ஸ், அதாவது கத்துக்கிறதுல இருக்கிற இடைவெளி முன்ன விட ரொம்பவே பெருசாயிடுச்சு. இதனால பல மாணவர்கள் அவங்க படிக்கிற கிளாஸுக்கு தேவையான அறிவு இல்லாம ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துற அந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மெத்தட் வேலைக்கே ஆகாது. அது மெதுவா கத்துக்கிறவங்களை இன்னும் பின்னாடி தள்ளிடும். அதே சமயம் வேகமா கத்துக்கிற டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிச்சிரும். அப்போ இந்த மாதிரி சவால்களை எல்லாம் சமாளிக்க இந்த தேர்ச்சி அடிப்படையிலான கற்றல் முறை எப்படி ஹெல்ப் பண்ணுது? இதனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க படிப்பை அவங்களே ஓன் பண்ணிக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. எப்ப படிக்கணும், எப்படி படிக்கணும், அவங்க கத்துக்கிட்டதை எப்படி காட்டணும்னு அவங்க கையில கண்ட்ரோல் வரும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்டும் மோட்டிவேஷனும் தானா அதிகமாகுது. ரெண்டாவது, இது ஒரு பர்சனலைஸ்டு ஹைவே மாதிரி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஸ்பீட்ல போகலாம். யாரும் பின்னாடி மாட்டிக்கவும் வேண்டாம். யாருக்காகவும் வேகமா போறவங்க வெயிட் பண்ணவும் வேண்டாம். லேர்னிங் அவங்களுக்கான ஒரு பர்சனல் பயணமா மாறுது. மூணாவது, ஃபீட்பேக். இது ரொம்பவே அர்த்தமுள்ளதா மாறுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட உனக்கு பி கிரேடுன்னு சொல்றதை விட இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துன்னு சொல்றது தான் நிஜமான கைடன்ஸ். அதுதான் அவங்க வளர உதவும். இது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம்ல நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. டீச்சர்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ப்ராக்ரஸை பத்தியும் கிளியரா டேட்டா கிடைக்கும். ஸோ அவங்களால சரியா கைட் பண்ண முடியும். டெஸ்ட் கூட வெறும் எக்ஸாமா இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டேலண்ட்டை காட்ட ஒரு வைபா மாறுது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆழமான கற்றலுக்கு, அதாவது டீப் லேர்னிங்க்கு வழிவகுக்குது. சரி, தியரியா கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ் ரூம்ல இது எப்படி உண்மையிலே சேருது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாமா? இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் டீச்சர் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே என்ன தெரியும்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி பாடங்களை மாத்தி அமைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கத்துக்கிட்டத ஒரு வீடியோவா, ஒரு ப்ராஜெக்டா, இல்ல வேற எந்த வழியில வேணா காட்டலான்னு சாய்ஸ் கொடுப்பாங்க. கடைசியா அவங்க அந்த ஸ்கில்ல முழுசா மாஸ்டர் பண்ற வரைக்கும் தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுத்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்யறதுக்கு நிறைய சூப்பரான டூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சாய்ஸ் போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச அசைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் டிக்கெட்ஸ் மூலமா அன்னைக்கு பாடம் எவ்வளவு புரிஞ்சுதுன்னு டீச்சர்ஸ் டக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இது கூட ஸ்டூடெண்ட் சர்வே, கிளியரான கோல் செட் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த சிஸ்டமை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சரி, இதோட பெரிய தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. இங்க இருக்கிற இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றிங்கிறத ஒரு ஸ்டூடெண்டோட வயசையோ, அட்டெண்டன்ஸையோ, இல்ல அவங்க கிளாஸ்ல எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தாங்கிறதையோ பொறுத்ததில்ல. நிஜமாவே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியும், அவரால் என்ன செய்ய முடியும், அதை பொறுத்ததுதான். இதுதான் உண்மையான வெற்றிக்கு அளவுகோல். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இது வெறும் ஒரு புது டீச்சிங் மெத்தட் மட்டும் இல்ல. இது மாணவர்களோட ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தையுமே மாத்தி அவங்களோட ஃபியூச்சருக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப நல்லா தயார்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்.
கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை உங்க ஸ்கூல் லைஃப் நீங்க எக்ஸாம்ல வாங்கின மார்க்கை மட்டும் வச்சு இல்லாம நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கத்துக்கிட்ட உண்மையான திறமையை வச்சு அமைஞ்சிருந்தா உங்க படிப்பு எப்படி இருந்திருக்கும், உங்க தன்னம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.